அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வார்த்தைகள் நம்ம பேசுகிற அந்த பேச்சில் உபயோகிக்கக்கூடிய அந்த வார்த்தையை வச்சு தான் அந்த பேச்சும் மதிக்கப்படும். அதே நேரத்தில் நம்மிடம் பேச வரக்கூடிய அந்த நபர்கள்ட்ட நம்ம உபயோகிக்கக்கூடிய அந்த வார்த்தையை வச்சு தான் நம்மளுடைய அந்தஸ்தும் உயர்த்தப்படும் என்று சொன்னால் அது மிகையாகாது. நல்ல மனுஷன், நல்ல பேசுகிறான், கனிவாக பேசுகிறான் என்பதெல்லாம் வார்த்தையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த விஷயங்கள் தான். தபுரானியில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹுக்கு வலது பக்கத்தில் சில நல்லடியார்கள் இருப்பாங்களாம். அந்த நல்லடியார்களுடைய முகங்கள் பிரகாசத்தால் மின்னி கொண்டு இருக்கும். அல்லாஹ்கிட்ட அவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்களாம். அந்த நெருக்கமான அந்த அந்தஸ்தை பார்த்து நபிமார்கள் கூட அல்லாஹ்னுடைய பாதையில் போரிட்டு ஷஹீதானா கூட அந்த நன்மக்கள் கூட பொறாமைப்படுவார்களாம். அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சரி, இது அந்தஸ்து அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால், பல மொழி பேசக்கூடிய, பல நிறத்தை கொண்ட, பல இனத்தை கொண்ட மக்கள், இனப்பாகுபாடு, மொழி பாகுபாடு எதுவுமே இல்லாமல் ஒரு சபையில் இறைவனை மட்டும் நினைவு கூறுவதற்காண்டி ஒன்று கூடிய அந்த மக்கள் அவங்க பேசுனாங்கன்னு சொன்னால் பயன்தக்கூனை தேர்ந்தெடுப்பார்கள். கலாம அத்தாயிப், நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவாங்க. எப்படி ஒரு பேரிச்சம்பழம் நம்ம கண் முன்னால் தட்டில் வைக்கப்பட்டால் நல்ல பேரிச்சங்களை பொறுக்கி எடுத்து நம்ம சாப்பிடுவோமோ, அதுபோல் அவர்கள் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசக்கூடிய நன்மக்களாக இருப்பார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.